கர்த்தர் தமது ஜனங்களை பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறார். சீயோன் குமார்த்திகளே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சந்திக்க ஆயத்தப்படுங்கள். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். இரண்டாவது முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அல்லேலூயா. இரண்டாவது முறை இயேசு வரப்போகிறார். எப்படி வரப்போகிறாரு? பாவமில்லாதவராய் வந்த போறார். அப்ப முதல் முறை பாவத்தோட வந்தாரா? இல்ல, பாவம் அறியாதவராய் வந்தார். அவருடைய ரத்தத்திலே பாவம் இல்லை, ஸ்திரீ ரத்தம் இருந்தது. அந்த ஸ்திரீயின் ரத்தம் அவரோடு இருந்ததுனால அவர் மனுஷனை போல இருந்தார். அல்லேலூயா. அவர் ஒரு மனுஷனை போல காணப்பட்டார். அவருடைய ரத்தத்தில் மனுஷியுடைய ரத்தம் இருந்தது, ஆனால் ஆண் ரத்தம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியானவர் உதவியினாலே மரியாள் கற்பந்தரிக்கப்பட்டு அவள் ஒரு பேரன் குமாரனை பெற்றுக் கொடுத்தார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இரண்டாவது முறை மரியாள் மூலமாய் வரவில்லை. அவர் இரண்டாவது முறை பாவமே இல்லாதவராய், அல்லேலூயா, மனுஷன் வயிற்றில் பிறந்தவராக அல்ல, தேவ மகிமையோடு பாவமே இல்லாதவராய் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம இரண்டாம் தரம் பாவமில்லாத கிறிஸ்துவை என்ன செய்ய போகிறோம்? பாவத்தை ஜெயித்தவர்கள் இயேசுவை தரிசிப்பார்கள். பாவத்துக்கு அடிமையானவர்கள் அவர்கள் இயேசுவை காண முடியாது, எக்கால சத்தம் கேட்கப்படவும் முடியாது. சொல்லுங்க, யார் இயேசுவை தரிசிப்பா? பாவம் இல்லாத, பாவத்தை ஜெயித்தவர்கள். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை நாம் ஜெயித்திருக்கிறோம். எத்தனையோ, அன்னைக்கு கூட ஒரு சகோதரன் சொன்னார், ஐயா சிகரெட்டை நானே விட்டுட்டேன், ஆனால் அந்த சிகரெட் என்ன செய்யுது, என்னை அப்பப்போ என்ன செய்கிறது, என்னை தொடர்கிறது. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் சொன்னேன், சிகரெட்டு விட்டு உங்களை ஓடி போகும், கட்டாயம் என்ன செய்யும், ஓடி போங்க, சிகரெட்டை விட்டுருங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா நான் சிகரெட்டை நான் நேசிக்கல, ஆனால் சிகரெட்டு என் பாக்கெட்டில் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் பலனாக இருக்குது. சிகரெட் பாக்கெட்டில் இருந்தால், அப்போ பாக்கெட்டில் இருக்கிற சிகரெட்டு அவரை என்ன செய்கிறது, அவரை அடிமைப்படுத்துகிறது. ஞானசனம் எடுத்துட்டிங்கன்னா, ஓ எடுத்துட்டேன். கர்த்தருடைய பந்தி எடுக்கிறீங்களா, ஓ எடுக்கிறேன். எவ்வளோ பொல்லாப்பு பாருங்க. இன்னைக்கு பிசாசோட தந்திரம் என்ன தெரியுமா? ஞானஸ்தானம் எடுக்க விட்டு அடிக்கிறது. ஞானஸ்தானத்தை எடுக்க வச்சுட்டா அடுத்தோட கர்த்தருடைய பந்தி எடுக்க வைக்கிறான். ஆனால் பாவத்திலேருந்து என்ன செய்யல, ஜெயம் எடுக்கல, தேவனை நேசிக்கல, கர்த்தரை பின்பற்றல. டேய் 3 பேர் 2 பேர் ஏந்திரிங்க, அந்த பக்கம் அங்கே போ, ஒருத்தன் அந்த பக்கம் போங்க. கரெக்ட், சாலமோன் கொஞ்சம் பார்த்துப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் பிரசங்கம் பண்ணால் நாங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணுமா அப்படி கேட்குறீங்களா? சரி, குட் பாய் சொன்ன டக்குன்னு ஆகிட்டாங்க. ரைட், குட், ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயித்தவர்கள் தான் பாவம் இல்லாத தேவனை தரிசிப்பார்கள். சொல்லுங்க, பாவத்தை ஜெயித்தவர்கள் பாவமில்லாத தேவனை தரிசிப்பார்கள். பாவத்துக்கு அடிமையானவர்கள், பாவம் அவர்கள் ஆளுகை செய்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, அவர்களை ஆளுகை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து சபையை தன்னிடத்தில் 7 வருஷம் இருக்கும்படியாக, சபை என்று சொன்னால் நாம் எல்லாரும் அவருடைய சபையாக இருக்கிறோம், எல்லாம் அவருடைய மனவாட்டியாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் பிரதான தூதன் எக்கால சத்தம் ஊத கோடி கோடி தேவ தூதர்கள் அங்கே மத்திய ஆகாயத்தில் இருக்க, பாவத்தை ஜெயித்தவர்கள், பாவத்தை வெறுத்தவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா அங்கே மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அங்கு கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. 7 வருஷம். அந்த 7 வருஷம் காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பூமியில் 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்கும். அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் 3 வருஷம் உபத்திரவமும் மகா உபத்திர வருஷங்கள். அந்த மகா உபத்திர வருஷத்தில் தான் கைவிடப்பட்டவங்கெல்லாம் கதறி கதறி அழுவாங்க.
யார்? புறஜாதியார்கள். ஐயோ பாச சொன்னதை கேட்கலையே, ஐயோ பணத்தை தேடி போனானே, ஐயோ பணத்தை வச்சு நான் இப்போ என்ன பண்ணுறது? அன்றைக்கி எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ நகை இருந்தாலும் நீங்கள் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. பணத்தை வச்சு, பணம் இருந்தால் தான் நகை வாங்க முடியும். நகை கொடுத்தா பணம் வேணும், பணத்தை வச்சு என்ன பண்ணுறது? சூடான் என்ற ஒரு தேசம் இருக்கிறது. எத்தனை பேர் தெரியும் சூடான்? அங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரத்தில் மூட்டையாக அவங்க நாட்டு பணத்தை கட்டி வச்சுருப்பானுங்க. ஒரு டீ விலை நம்ம ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் ஒரு டீ விலை. ஆமாம், அவங்க $5 லட்சம் கொடுக்கணும். அவன் $1 பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கான், $1 மில்லியன், $5 மில்லியன் அடிச்சு குமிச்சுட்டானுங்க. இப்போ அந்த டாலர் வச்சு என்ன செய்ய முடியல. ஆமாம், நீங்கள் ஒரு டீ வாங்கினோன்னா 100 ரூபா பண்டல், ஒரு 10 பண்டல் கொடுத்தா தான் ஒரு டீ கிடைக்கும். கொடூரமான தேசமாக மாறி போயிடுது சூடான். இன்னும் பல ஆப்பிரிக்கா கண்ட்ரிலாம் பணம் மூட்டையாக வச்சுட்டு என்ன பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இன்றைக்கி மந்திரிமாரங்களாம், ஆமாம், எவனோ ஒரு ஜட்ஜை பிடிச்சாங்களாம், அவங்க வீட்டில் எத்தனையோ கோடி இருந்துதான், கேஷ் இருந்து தான். கொஞ்ச நாள் அந்த கேஷில் என்ன செய்யாது. இப்போ நம்ம மோடி ஐயா என்ன பண்ணிட்டு வர்றாரு? கேஷ்லெஸ். ஆமாம், அப்புறம் இந்த கேஷ் வச்சுருக்கவங்களாம் திண்டாட்டமாக இருக்கும். அருமையான தேட ஜனமே, அன்னைக்கு கைவிடப்பட்டவங்கெல்லாம் கொடூரமான நாட்கள் ரத்த கண்ணீர் விடுவாங்க. ஐயோ கைவிடப்பட்டானே, ஐயோ கைவிடப்பட்டானே. அவர்களுக்கெல்லாம் யாருன்னா பாவத்தை ஜெயிக்காதவர்கள், பாவத்தினுடைய ஆளுகையில் இருந்தவங்க. பாஸ்டர் தான், பிஷப் தான், ரெவரண்ட் தான், தீர்க்கதரிசனம் சொன்னவர் தான், அற்புத அடையாளங்கள் செய்தது தான். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்ல, நான் உங்களை அறியேன். கர்த்தர் யாரை அறிந்திருக்கிறார்? பாவத்தை வென்றவர்களையும் பாவத்தை ஜெயித்தவர்களையும் பாவத்தை வெறுத்தவர்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? உங்களை அழைத்து தன்னிடத்தை சேர்த்து கொள்ள மாட்டார். காரணம், நமக்குள்ள இருந்த உங்களுக்குள்ள இருந்ததான பாவம். அப்போ பாவம் இன்னைக்கு நாம் கழுவப்பட வேண்டும். இயேசு ரத்தத்தால் என்ன செய்யப்படணும்? நாம் கழுவப்பட வேண்டும். நாம் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் அநேக காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட நேற்று உட்காந்து ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் 3 காரியத்தை கர்த்தர் சொல்ல சொன்னார். முதல் காரியம் என்னன்னா, சபையை பார்த்து சொன்னார், பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 4:2. மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். உக்கிரானக்காரன், ஒரு விசுவாசி உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பது அவசியம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? அது அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அது அவசியம். It's a must. Moreover, it is required in stewardship that a man be found faithful. It's a responsibility. You must be faithful. That's your responsibility. நீ உண்மை இல்லாதவனா இருக்கும் பொழுது நீ ஆண்டவர் வருகையில போக முடியாது ஐயா. நீ படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பெரிய மாளிகைகள் இருக்கலாம், ஆனா என்ன இல்ல? உண்மை இல்லட்டா ஆண்டவர் வருகையில போக முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ உண்மையுள்ளவனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் உண்மையுள்ளவனா இரு. ஒண்ணு இல்ல, அடுத்த நீங்க மத்தியானம் சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்ல. நீங்க மத்தியானம் அம்மா உணவகம் தான், அங்கதான் 5 ரூபா தயிர் சாதம், 3 ரூபா சாம்பார் சாதம். ஏழ்மையான நிலை தப்பு இல்லை, பாவம் இல்லை, தப்பே கிடையாது. 2 வஸ்திரம் தான், பாவம் இல்லை, தப்பு இல்லை. ஆனா நீ ஆண்டோட பிள்ளை இல்லாம உண்மை இல்லாம இருக்கிறது மகா கொடூரம். தேவச்சனமே, ஆண்டவர் சொல்ற, நீ எதிலெல்லாம் உண்மையா இருக்கணும்? ஆண்டவர் நம்புகிறத நீ உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவரை பற்றிக் கொள்வதில் உண்மையா இருக்க வேண்டும். பற்றி கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய நடத்துதலை நீ காணப்படும் பொழுது உன் நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது? வீண் போகாது. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். கொஞ்சம் பணம், கொஞ்சம் வேலை, கொஞ்சம் வசதி வந்த உடனே புறப்பட்டு போயிடுது வண்டி. எங்கே போகிறேன்? அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அவரை பார்க்க போகிறேன், இவங்க பார்க்க போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன்.
இதெல்லாம் ஆண்டோட வருகையில் வர முடியாதாப்பா, வர முடியாது. ஆஹா, இன்னைக்கு இந்த ஊழியம் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோன்னா கையில் காசை போட்டு செஞ்சிட்டு இருக்கோம். வசதிகள் வாய்ப்புகள்லாம் நேற்றுலாம் வீட்டுக்குள்ளே போனேன். எப்பா என்ன சூடப்பா. நேற்று பாஸ்டர் மாட்ட சொன்னேன், எப்பா இந்த வீட்டில் எப்படி இருக்க போகிறோமோ, இப்போ இருக்கிற வீட்டில் அட்டி காற்று பின்னி எடுக்குது. பீச்சில் கூட அந்த மாதிரி காற்று கிடையாது. நேற்று வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கெல்லாம் வேலை முடிச்சுட்டு சமையலாம் முடிச்சுட்டு அப்பா சட்டை புகை நாத்தும், தலை புகை நாத்தும். சரி நல்லா குளிச்சுட்டு கீழே போய் நிற்கிறான். அப்போ கூட இந்த புகை நாத்தம் போல். ஆனால் காற்றுல ஒரு அரை மணி நேரம் உக்காந்த என்ன காற்று, ஆளே தூக்கிட்டு போகிற மாதிரி காற்று அடிக்குது. வி என்ஜாய்டு. பாஸ்டம்மா சொன்னாங்க, எப்பா காற்று வேணுமா ஊழியம் வேணுமான்னு. ஊழியம் தான். அப்போ கம்முன்னு வாங்க இங்கே. ஓகே. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன்லாம் சர்ச்சு பூட்டுறதுக்கு திறக்கிறதுக்குலாம் ஆள் கிடையாது. நாங்கள் தான் வந்து செய்யணும். எங்களுக்கு உதவிக்கு 2-3 பேர் பிள்ளைங்க இருக்கிறாங்க. கர்த்தர் அதிசயமாக ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு ஆளுங்களை அனுப்பி தராரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் கைவிடலை. ஏன்னா எல்லாருக்கும் பணம் வந்துருச்சு. பணம் வந்தோடனே மொபைல் ஃபோனு நீங்கள் நிறைய பேர் ஆளுகை செய்யுது. மொபைல் ஃபோனை உக்காந்துக்கிட்டானா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடுது. ஆனால் தேவனோட செலவு பண்ணுறதுக்குன்னா இல்லை, டைம் இல்லை. இன்னைக்கு அந்த காலத்து வந்துட்டோம். அது ஆளுகை செய்யுது, அதில் உண்மை இல்லை. தேவச்சனமே, உண்மை இல்லாத பட்சத்தில் கர்த்தருடைய வருகையில் போக முடியாது. நீ தேவனுக்கு கீழ்ப்படிதலில் உண்மையாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலில் உண்மையாக இருந்தான். எப்படி இருந்தான்? அவனுடைய கற்பம் செத்து போனது. சாராயுடைய கற்பம் செத்து போனது. 100 வயசுல ஆண்டவர் பேசுறாரு. 90 வயசு பாட்டிக்கு சொல்றாங்க, ஏய் உனக்கு குழந்தை பிறக்கும், இது ஆகுமா? ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிதல் ஆபிரகாம் உண்மையா இருந்தபடினாலே கர்த்தர் ஆபிரகாமை கடலத்தனம் பண்ணலாய் நட்சத்திரத்தை என்ன கொடுமானால் பூமியினுடைய புழுதியை போல கர்த்தர் செய்தாரு. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். யார் பிரசங்க கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ பிரசங்கிட்ட கேட்பேன், தெல்லான்ட்ட கேட்பேன், பாஸ்டர் வருகை குறித்து பேசுறீங்களா? பாஸ்டர் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பாஸ்டர். போன ஒருத்தர் கேட்குறாரு, கேட்டேன், ஒரு ஊழியக்காரர் கேட்டேன், பாஸ்டர் வருகை குறித்து பேசுறீங்களா? பாஸ்டர் அதெல்லாம் சொன்னால் ஜனங்க பயந்துருவாங்க பாஸ்டர். வர்றது வரட்டும், போகிறது போகட்டும், நாங்கள் வாட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆண்டவருக்கு யாருக்கு சித்தமானவர்களோ அவங்களாம் கொண்டு போவார். ஐயோ அப்படி இல்லையா, சத்தியத்தை வாங்கு, அதை என்ன செய்யாதீங்க, விற்காத. எவ்ரிதிங் இஸ் செட் ரெடி ஃபார் த ராப்சர். சொல்லு, மக்களுக்கு சொல்லு. புரிஞ்சிக்கிறவன் புரிஞ்சிக்கிட்டோம். பரிசுத்தம் இல்லவனுக்கு புரியும், ரட்சிக்கப்பட்டவனுக்கு புரியும். ஜென்மஸ்பாபமுள்ள மனுஷன் ஆவிக்குறையில் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, ஜென்மஸ்பாப மனுஷன் ஆவிக்குறையில் என்ன செய்ய மாட்டான்? நிதானிக்க மாட்டான். மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குறையில் என்ன செய்ய மாட்டாங்க? நிதானிக்க மாட்டாங்க. ஆனா தேவ ஜனமே, ஆபிரகாம் கீழ்ப்படிதலிலே உண்மையுள்ளனாய் இருந்தான். தானியேல் ஜெபிப்பதிலே உண்மையுள்ளனாய் இருந்தான். தானியேலுக்கு நல்லா தெரியும் என்ன வந்துருச்சு, மரண தண்டனை வந்துருச்சு, சிங்கக்கேபி வந்துருச்சு. ஆனாலும் தானியேல் அவன் உண்மையுள்ளனாயிருந்தான். ஜெபிப்பதிலே, தேவனோடு பேசுவதிலே அவன் ஆர்வம் குறைந்து போகாதவனாய், அவன் உண்மையுள்ளனாய் இருந்தபடினாலே உலகத்திலே ஒரே மனிதன் சிங்கக்கெபி உள்ள போய் வெளியே வந்த ஒரே மனுஷன் தானியேல் தான். புரியுதா புரியலையா? நீ ஜெபிப்பதில் உண்மையுள்ளவனாயிரு, ஆராதனை செய்வதில் உண்மையுள்ளவனாருங்க. பி கனெக்டட் வித் காட். பி கனெக்டட் வித் காட். தேவனோடு என்ன செய்யுங்க, தொடர்புள்ளவனாக இருங்க. ஆமென். தேவனோடு என்ன செய்யணும், தொடர்புள்ளவனாக இருக்கணும். அந்த தொடர்பு அற்று போகிற நேரத்தில் வாழ்க்கை சூன்யமாக போயிடும். மொபைல் ஃபோனை நீ ஒரு நாள் ஒர்க் பண்ணலாட்டுன்னு வைங்களேன், எல்லாம் அப்படியே ஐயோ பார்க்கணுமே, மூஞ்சியை பார்க்கணுமே. பாஸ்டர் பாஸ்டர் பாருங்க பாஸ்டர், நேற்று ஒருத்தன் ஃபோனை கொண்டு வந்தான், பாருங்க பாஸ்டர் என்னடாச்சு பாஸ்டர், இங்கே தொட்டா அங்கே போகுது பாஸ்டர், இங்கே இழுத்தா ஹேங் ஆகிடுது பாஸ்டர், ஒன்றுமே வரமாட்டேங்குது பாஸ்டர்,
டேய் வாங்கின சம்பளம் என்னடா பண்ண? வந்துச்சு பாஸ்டர். எவ்வளோடா சம்பளம் வந்துச்சு? 1350 ரூபா. சந்தோஷமாக இருறா, செல்ஃபோன் இல்லாமல் இருறா. அது எப்படி பாஸ்டர் இருக்கிறதுன்றான். 17 வயசு. எப்படி பாஸ்டர் நான் ஃபோனே இல்லாமல் இருக்கு? டேய் ஃபோன் இல்லாமல் இருக்கலாம்டா, ஆண்ட்ராய்டு இல்லாமல் இருக்கக்கூடாதுடா. இப்போல்லாம் ஃபோன்லாம் போகிற இடத்துல வச்சுட்டு வந்துடுறேன். அன்றைக்கி ஒரு கடைக்கு போனேன், ரெஸ்ட் ரூம் போனேன், உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வராது எங்கடா போடு பார்த்தா அது உள்ளே இருக்குது. கொண்டா ஃபோனை அது பார்க்குறது எப்படி சும்மா அந்த ஆண்டோட வருகை குறித்து இந்த உலகம் நியூஸ் என்ன சொல்லுது? பெஞ்சமின் நேத்தன்யாகு என்ன சொல்கிறாரு? ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காரு? அடுத்தது மோடி ஐயா என்ன சொல்கிறாரு? இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்க? ஆண்டோட வருகைக்கு லிங்க்கு. இந்த நோக்கத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டாரையா. ஜெபிக்கிறவனுக்கு சிங்க கேபி தான் வரும். சொல்லுங்கள், ஜெபிக்கிறவனுக்கு. ஆமாம், நீ ஜெபிச்சா சிங்க கேபி தான். ஆனால் பயப்படாத, நீ சிங்க கேபியில் உள்ளே போனால் நம்ம ஒரு ஆள் தான் உயிரோடு திரும்பி வெளியே வருவோம். அல்லேலூயா. சொல்லுங்கள், சிங்க கேபி ஆயத்தமாக இருக்குது. நமக்கு இல்லை. சொல்லுங்கள், நமக்கு இல்லை. சொல்லுங்கள், ஜெபிக்கிறவனுக்கு இல்லை, ஜெபிக்காதவனுக்கு தான். ஜெபிக்காத யாராக இருக்கிறீங்களா? சிங்க கெபி உள்ள அவர்கள் கெபிக்குள்ள சேரும் முன்னே, before they reach the den, the lions broke the bones of the people who went into the den. அந்த கெபிக்குள்ள போன மாத்திரத்தில் தேவச்சனமே வாழ்க்கையில பிரேயர் லைஃப் எப்படி இருக்கு? ஆண்டவரோட சத்தத்தை கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? we forget, எல்லாத்தையும் மறந்துடுறோம். போன வாரம் பிரசங்க ஞாபகம் இருக்கா? அதானே சண்டையில் ஞாபகம் இல்லையே. இதை பிசாசு சொல்லி தந்துடும். நீ கர்த்தருடைய வார்த்தை கேட்பதிலும் கீழ்ப்படிதலும் உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவருடைய வருகையில் நம்ம எல்லாரும் போயிடுவோம். ஆமென். எத்தனை பேர் வருகையில் போகணுன்னு ஆசை இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், கையெல்லாம் தூக்கலை. நீ அதெல்லாம் நான் போகவே போகாது. கை தூக்கல போக மாட்டீங்க. ஆனால் கையை தூக்கி சொல்லிகிட்டே இருங்க, நான் ஆண்டவர் வருகையில் போவேன், ஆண்டவர் வருகையில் நான் போகணும், ஆண்டவர் வருகையில் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வருகையில் நான் போகணும். ஆண்டவரே இயேசுவே என்னை எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுற ஒரே வார்த்தை, இயேசுவே என்னை கைவிடாதீங்கப்பா, என்னை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. எது ஐ கம் டவுன் டு எனி எக்ஸ்டென்ட் தட் ஐ வில் ரெடி டு லூஸ் ஃபார் யுவர் கிங்டம். ஆண்டவரே ஒரு ராஜ்யத்துக்காக எதை வேணாலும் இழக்கிறேன், ஆனால் ஒன்றை இழக்க விரும்பலை. ஆண்டவரே உங்கள் வருகையில் நான் எடுத்துக்கொள்ள கைவிடப்படுகிறேன். நான் ஆண்டவரே விரும்பலை. ஆண்டவரே நான் போகணும், நான் வரணும் 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 வரணும். ஜெபம் பண்ணிகிட்டே பேசிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. கர்த்தர் ஆயத்த நல்ல சொல்லலாமா? எல்லாம் கண்ணை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் எக்கால சத்தம் கேட்கும். ஆமென். அப்போ நான் என்ன செய்வேன்? எடுத்துக்கொள்ளப்படுவேன். யாரை எடுத்துக்கொள்ளப்பட? உண்மை உள்ள கர்த்தர் எடுத்துக்கொள்வார். யாரை எடுத்துக்கொள்வார்? உண்மை உள்ள. சங்கீதம் 31:23 வாசிங்க. சங்கீதம் 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து. உண்மை உள்ள மனிதர்களை கர்த்தர் என்ன செய்வாரு? தற்காத்து கொள்வார். ஏன் காத்துக் கொள்கிறாரு? அவருடைய வருகையின் நாள் வரைக்கும். நீங்க அவருடைய வருகையில் போகணும்ல? நம்ம வருகையில் போகணுமா இல்லையா? நம்ம தயிரை வாங்கி எங்கே வச்சிடுறோம்? ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம். எதுக்காக வச்சுருக்கிறோம்? சமையல் பண்ணுற வரைக்கும் அதை என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. ஆமாம், தயிரை வாங்கி ஐயோ ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டேன், வெளியே வச்சு அடுத்த நாள் பண்ணால் அந்த தயிர் எப்படி இருக்கும்? புளிச்சு போயிருக்கும். அது எதுக்கு என்ன செய்ய முடியாது? ஆமாம், கறியை வாங்கி என்ன செய்கிறோம்? ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க இல்லையா? இல்லை வெளியே வைக்கிறீங்களா? சரி, ஒரு நாள் வேணால் பாருங்கள். நாளைக்கு இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 1/2 கிலோ கறியை வாங்கி வெளியே வச்சுட்டு நாளைக்கு மத்தியானம் சமைங்க. என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருந்தது கறி? வீடே நாத்தம் எடுக்க வச்சிரும். ஆமாம், நம்ம கிடைச்ச அந்த ரட்சிப்பு, கர்த்தர் கொடுத்த அந்த பரிசுத்தத்தெல்லாம் நாம் என்ன செய்யணும்? பத்திரமா அதை ப்ரிசர்வ் பண்ணணும், அதை பாதுகாக்கணும், அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நான் அதை கவனமாக அதை நான் என்ன செய்யணும்? பாதுகாத்தா கர்த்தருடைய வருகை நாளில் உண்மை உள்ள மனுஷன் கர்த்தர் அவர்களை என்ன செய்வார்? தற்காத்து கொள்ளுவார். God will preserve you. நீ உண்மை உள்ள மனுஷனாக இருந்தால் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை உண்மை உள்ள கர்த்தர் என்ன செய்கிறாரு? தற்காத்து கொள்ளுகிறார். இடும்பு செய்கிறவனுக்கு
பூரணமாய் பதிலளிப்பார். ஆமாம், அதுவும் நான் சொன்னேன்ல, சத்தியம்ல. இடும்பு, தென்னாட்டில் திமிரு சொல்லுவோம் நம்ம ஊர் பாஷையில். சென்னை பாஷை ரொம்ப சூப்பரான பாஷை. யோ, அவன் தென்னாட்டில் நடக்கிறாயா, நிர்விசாரணம். எப்போ வேணாலும் போகிறது, எப்போ வேணாலும் சர்ச்சைக்கு வர்றது, நினச்சா சர்ச்சைக்கு வர்றது, நினச்சா நின்று போயிடுது. அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இதை பார்க்க போகிறேன், அங்கே பார்க்க போகிறேன். ஏயா விபிஎஸ் வரல, என்ன யாரும் கூப்பிடல. அப்படி யாராக இருக்கீங்களா இங்கே? நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினேன், என்ன கூப்பிடல பாஸ்டர் யாருமே. ஆமாம், டெய்லி நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் மனைவி பிள்ளைங்க கூப்பிட்றாங்களா, நான் வீட்டுக்கு வர சொல்லி. எங்கேயா இருக்கிறீங்க, வீட்டுக்கு வாயா, அதோ வந்துடுறேன். அப்படி வரீங்க யாராவது? நம்ம வீடு கூப்பிடாம கொள்ளாமல் எப்போ வேணாலும் என்ன செய்கிறோம், போருமா இல்லையா? ஹலோ, எங்கே இருக்கிறீங்க, தூங்கிட்டீங்களா? கொஞ்சம் தலையை நிமிர்ந்து தான் பாருங்கள். இது நம்ம வீடு, நம்ம தாங்க பாஸ்டர் கூப்பிடணும், அந்த பிரதர் கூப்பிடணும். அப்போது அது ஒழுங்கான குடும்பம் இல்லை. ஆமாம், நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் உட்காந்து வெளியே சிகரெட்லாம் பிடிச்சி தண்ணி அடிச்சு சரி எல்லாம் ஊர்லாம் சுற்றின்னு இருப்பார். கேட்பேன், என்னையா அப்படி சுற்றினுக்கிறீங்க? இன்னும் வீட்டில் இருந்து ஃபோன் வரலப்பா சார். அந்த குடும்பம் விளங்குமா? இது விளங்க. நம்ம சபை, நம்ம ஊழியம், இது நம்ம குடும்பம், நம்ம வீடு. வாலண்டியராக போய் செய்கிறது தாயா, அதுதான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஆண்டவர், நம்ம அப்பா, நம்ம ஆண்டவர், என்னை ரட்சித்தவர், என்னை நடத்துகிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை கைவிடாதவர். இது வரைக்கும் என்னை கைவிடலை, இனிமேல் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. பேங்க்கில் சேர்த்து வச்சு எவனா ஒருத்தன் கொண்டு போக போகிறான். அதனால் நம்ம என்ன செய்வோம், தேவ ராஜ்யத்துக்கு கட்டுவதற்கு என்ன செய்வோம், ஸ்பெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் நடத்துவார். என் கையில் கொடுக்க வேண்டாம். பிரதர்ஸ் இருக்கான், அவன்கிட்ட கொடுங்க. என்கிட்ட ஒரு பைசா கொடுக்க வேண்டாம். உங்கள் பணத்தை வச்சு நான் வாழலை, உங்கள் பணத்தை வச்சு நான் பெருசாக ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. உண்மையுள்ள மனுஷனாக இருங்க. அப்போ கர்த்தர் அவர்களை தற்காத்துக்குள்ள இடும்பு செய்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார், பதிலளிப்பார், பூர்ணமாய். அப்போது இன்னைக்கு இருக்கிற சபைக்குள்ள இருக்க பெரிய பிரச்சனை தெரியுமா, லெத்தார்ஜி. எப்போ வேணாலும் போகலாம்ல, எப்போ வேணாலும் போகலாம்ல. இப்போ பாருங்க, செல்ஃபோன் ஒரு ட்ருன்னு அடிக்கிட்டே எடுத்துன்னு வெளியே ஓடுறாங்க பாருங்க. ஒரு ஹை கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கிறோம், ஜட்ஜு மேலே நிற்கிறோம், ஒரு ஃபோன் அடிக்கிட்டோம் பாருங்க பார்க்கலாம். முதலமைச்சர் ஒரு அம்மா இருந்தாங்க, உங்களுக்குலாம் தெரியும். நம்ம தெரிஞ்ச ஒரு பேர் அவ்வளோ பெரிய சும்மா பீரிங், அவர் பேர் பீரிங் தான் கூடுவோம் நாங்கள். அவரை கையை கட்டி நிற்பார். அம்மா காலையில் 6:30 மணிக்கு வரனா 5 மணிக்கு நிற்கிறாங்க போய். நம்ம உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம், சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஏன் உங்களால் வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியல? லெத்தார்ஜி. அதுலேருந்து என்னைக்கு வெளியே வர போகிறீங்க? இன்னும் எத்தனை நாள் தான் அப்படியே இருக்க போகுது? லேட்டாக வரவங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இல்லாதவங்களாம் ஆண்டோட வருகையில் போக முடியாது ஐயா. உண்மையை நான் சொல்கிறேன். நீ லட்சக்கணக்கில் நீ சபையில் நீ காணிக்கையாக போடலாம், அது பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஆத்துமாக்கு நான் உத்தரவாதி. யூ ஷுட் ஹாவ் அ ஹை குவாலிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு. உயர்ந்த ஆவிக்குரிய தரம் இருக்கணும். உயர்ந்த தரம் தான் எக்ஸ்போர்ட் ஆகும், மீதெல்லாம் லோக்கல் தான். தெரியுமா தெரியாதா? ஃபஸ்ட் குவாலிட்டி மாம்பழம் எங்கே போகுது? வெளிநாட்டுக்கு போகுது. ஆமாம், நிறைய கம்பெனிஸ் இங்கே இருக்கிறாங்க. நாங்களும் கம்பெனி வச்சுருந்தோம், பிஸ்கட் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் குவாலிட்டி இந்தியாவில் கிடைக்காது, அது எக்ஸ்போர்ட் ஆகிடும். அது டன்னு கணக்கில் போகுது. அதுக்கப்புறம் தான் இந்தியா கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டாந்தாங்க, நீங்கள் செய்கிற ப்ரொடக்ஷனில் 10% இந்தியன் மார்க்கெட் பண்ணி ஆகணும்னு ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க 1997. ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாம் அங்கே. ஏன் அங்குள்ள குவாலிட்டி மேனேஜர் தான் இங்கேயும் இருந்தார். அதே வெள்ளைக்காரன் 4 பேர் இருந்தாங்க கம்பெனியில். ஹை குவாலிட்டி. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன இந்த மிஷின் கேட்குறோம், அந்த மிஷின். ஒவ்வொரு மிஷின் பார்த்தா அந்த நாட்களில் 96-97 ஒரு மிஷின் வேலை 30 லட்ச ரூபா. மைதா மாவை ப்ராசஸ் பண்ணுறது, மைதா மாவை ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுலாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பட் அதுக்கெல்லாம் மிஷின் இருக்குது. அதெல்லாம் கொடுத்தா தான் அந்த மைதா மாவில் இருக்கிற அந்த சின்ன மைக்ரான் லெவல் டஸ்ட்டை கூட எரிச்சிருது.
அந்த மிஷினை ஜெர்மன்லேருந்து கொண்டாடணும். ஹை குவாலிட்டி ரா மெட்டீரியலே ஹை குவாலிட்டி. அதான் அந்த இன்ஜினியர் சொல்லுவார், we need a high quality of raw material, we need a high quality of product, we need a high quality in design, high quality in taste. அதனால் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு ஆஸ்திரேலியன் அவன், ஜிக் மஸ்க்னு அவன் பேர். ஓ மை காட். இன்றைக்கி நம்முடைய குவாலிட்டி, கத்தர் கொடுக்குற குவாலிட்டி எப்படி இருக்கணும்? நல்ல உயர்ந்த ஒரு அலையிலியா சொன்னாலும் அதில் என்ன இருக்கணும்? ஒரு ஜீவன் இருக்கணும். அல்மேன் பாட்டு பண்ணாலும் ஒரு ஜீவன் இருக்கணும். சும்மா சொங்கி மாதிரி உக்காந்துக்கிட்டு ஆண்டவர் என்ன பறக்க முடியாது ஐயா, போக முடியாது. இதான் உண்மை. இட்டு மிஸ் செய்கிறவனுக்கு கத்தர் என்ன செய்வார்? உண்மை உள்ளவராயிருங்க, கத்தர் உங்களை ஆதரிப்பார். உண்மையுள்ள கத்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு வேதனை, கண்ணீர் இருக்கலாம், ஆனால் கத்தர் உன் கூட இருக்கிறத நீ என்ன செய்யாதீங்க, மறக்கவே மறக்காதீங்க. யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க சகோதரர்களே, கத்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். ரெண்டாவது கத்தர் என்ன சொல்றாரு? பொறுமையா இருப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம எல்லாம் 2G யூஸ் பண்ணி 3G யூஸ் பண்ணி இப்போ 5G யூஸ் பண்ணி இப்போ நெட்டு ஸ்பீடு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு காலத்துலலாம் 512 MB இல்லை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறோம். டவுன்லோட் போட்டு விட்டால் அது ஒரு அரை மணி நேரம் ஆகும். இப்போ அரை மணி நேரத்தில் டவுன்லோட் பண்ணுறது 2 நிமிஷத்தில் ஆகுது. கொரியாவுக்கு போயிருந்தப்போ அங்கே நெட்டு ஸ்பீடு பார்த்தா 1 TB இருக்குது. 1 TB 1000 GB ஸ்பீடில் இருக்குது. எப்பா என்னப்பா அது? நானும் அசந்து போயிட்டேன். நான் நம்ம இங்கே என்ன எத்தனை ஸ்பீடுப்பா? 40 MBPS 40 MBPS 100 MBPS நமக்கு பெருசாக இருக்குது. அவன் வச்சுருக்கான் 1000 MBPS ஸ்பீடு வச்சுருக்கான். பல வருஷத்துக்கு முன்னால் போனது. எல்லாம் வாரம் எல்லாம் ஸ்பீடு. ஆமாம், லைட்டை காட்டலாம் ஸ்பீடு, சவுண்டை காட்டலாம் ஸ்பீடு. விட்றா ஏவுகணை விட்டா இங்கே அந்த 15 நிமிஷத்தில் போய் உழுத்துட்டு வந்துடுது. எல்லா ஸ்பீடு. நான் கத்த சொல்கிறாரு, கொஞ்சம் அமைதியார் பொறுமையார். ஆமாம், விறகடுப்பு போய் அப்புறம் மண்ணெண்ணெய் அடுப்பு வந்தானே ஒரே சந்தோஷம். மண்ணெண்ணெய் அடுப்பு வந்தானே பம்பிங் சவுந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த பம்பிங் சவுந்ததுக்கப்புறம் என்ன அடுப்பு வந்துருச்சு? கேஸ் அடுப்பு வந்துருச்சு. இப்போ என்ன வந்துருச்சு? இண்டக்ஷன் ஸ்டவ். தண்ணியை போட்டால் உடனே என்ன மாதிரி ஆள்லாம் சொல்கிறேன், என்னால் 2 நிமிஷம் ஆச்சு இன்னும் கூட கொதிக்கலை. அப்படி சொல்கிறே, கொஞ்சம் பொறுமையாடுறா. நீ கேஸ்லவே 5 நிமிஷம் ஆகும். 60% டைம் நீ சேவ் பண்ணுற. இல்லை, நான் வச்சோன்னு தண்ணி கொதிக்கணும். அதை அவன் கண்டுபிடுறான். ஒரு டம்ளரை கொண்டு போய் இண்டக்ஷன் அப்படி வச்சோன்னே சுவிட்ச் ஆன் பண்ண அடுத்த 5 செகண்ட் என்ன பண்ணும்? கொதிச்சுன்னு வந்துடணும். இன்றைக்கி எல்லாம் சயின்ஸில் எல்லாம் ரொம்ப ஃபேனை ஸ்பீடாக ஓடணும். ஏசி ஆன் பண்ணால் போய் 18 வை, எல்லாம் சில்லுன்னு இருக்கணும், கம்பளி போட்டு போத்திக்கணும். என்னையா வாழ்க்கை இது? என்னையா வாழ்க்கை? எல்லாம் வண்டியில் எல்லாம் ஸ்பீடு தான். யாரும் நிற்கிறதெல்லாம் கிடையாது. இப்போது வண்டி ஓட்டுறவங்க யாரும் நின்னெல்லாம் வர்றது கிடையாது. நீவா நானுவா மோதிக்கோ, சண்டை போடு, கெட்ட வார்த்தை பேசு, அடி. யாருக்குமே பொறுமை இல்லைங்க. ஆமாம், மண்டை ஒட்டஞ்சாலும் பரவாயில்ல, ஒடிவான்றான் புருன்றான். ஆமாம், அந்த கண்ணு கொண்டை வச்சுருக்கான்ல, அவன் ஓட்ட பார்த்தா நமக்கு பயமாக இருக்கு. ட்ருன்றான். ஏசாப்பா என்னப்பா பொறுமை இல்லையா? அவன் என்ன செய்ய போகிறான்? அங்கே போய் மோடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரா? எவனும் அவனுக்காக காத்தில்லை. போய் வீட்டில் உட்காந்துட்டு சும்மா உட்காந்து செல்ஃபோன் ஒன்றிட்டு இருப்பான். விசுவாசி, இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு கத்த சொல்கிறார், எப்படி இருக்கணும்? பொறுமையாயிருங்கள். கத்தர் செய்கிறார், கொஞ்சம் பொறுமையாரு. கத்தர் உனக்கு செய்ய போகிறார், பொறுமையாருங்க. கத்தர் உனக்கு எல்லாவற்றையும் சொன்னதை நிறைவேற்றுவார். கத்தர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுவது இல்லை. நீ பொறுமையாரு. பி பேஷன்ஸ். உடனே நடக்கணும், உடனே செத்த போ. ஜிஹெச்சுக்கு தான் போகணும். அங்கே போய் படுத்து கிடக்காம எல்லாம் எல்லாம் அங்கே தான் போகணும் கடைசியாக. ஏன் வாழ்க்கையில் பொறுமை இழந்தான்? பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. கோவப்படுதலை கொஞ்சம் எப்படி இருங்க, கொஞ்சம் நிதானமாக இருக்கட்டும்.
நின்றான், வெட்டுறான்றான். ஏன் பொறுமை இல்லை? கொலைகாரனாக மாறிடாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, எப்படி இருங்க? நீடிய பொறுமையாயிருங்கள். பொறுமையார். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். மூணாவது காரியம், கர்த்தர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, சரி இன்னொரு வசனம் வாசனம் போகலாம். உபத்திரத்தில் நீ பொறுமையாருன்றார் ஆண்டார். என்ன சொல்றாரு? ஆமாம், ரோமர் 12:12 வாசிக்கிறோம். நீ உபத்திரப்படும் பொழுது எப்படி இருங்க? ஆமாம், ஆண்டோட வருகை ரொம்ப சீக்கிரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைய உபத்திரம் வரும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷம், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷம், நம்பிக்கையோடு இருங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரத்தில் எப்படி இருங்க? பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபத்திரத்தில் எப்படி இருங்க? பொறுமையாயிருங்க. இருங்க. எடுத்தன் கவுத்தன்லாம் போனால் ரட்சிப்பு இழக்க வேண்டியது இருக்கும். அபிஷேகம் போயிடும். அமைதியாக இருங்க, அமர்ந்துருங்க. கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. அப்பொழுது நீங்கள் ஜாதிகளுக்குள்ளே பூமியிலே நீங்கள் எப்படி இருப்பீங்க? உயர்ந்து இருப்பீங்க. பொறுமையாக இருங்க. பி பேஷன்ஸ். அவன் இது வாங்கிட்டான், இவன் வாங்கிட்டான், அவன் வீடு கட்டான், இது வாங்கிட்டான், இது ஐயோ நான் ஒன்றுக்கணும் இல்லை, தொலைஞ்சது போ. அப்படி இருக்கக்கூடாது. ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்தான். எத்தனை வருஷம்? பாஸ்டர் அவருக்கு வேலை வெட்டி இல்லை பாஸ்டர். அவருக்கு என்ன, அவர் கூடாரத்தில் தான் இருந்தார். எங்களுக்கு என்ன, எங்களுக்கு அந்த மாதிரி இல்லையே. நாங்கள் அப்போ நான் இன்னும் எனக்கு வயசு இப்போவே 28 வயசு ஆயிடுச்சு. இன்னும் பொறுமையானா நான் 40 வயசில் கல்யாணம் பண்ணுவேன். அவசரப்பட்டு பொண்ணு கிடைக்கலன்னு ஏதோ அவசரப்பட்டு ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்துடாதே அப்பா. டேய், கொஞ்சம் பொறுமையாரு. அவளுக்கு கல்யாணம் ஆகுது, அவனுக்கு கல்யாணம், என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை பிறந்துச்சுன்னா இன்னொன்று போய் எங்கேயாவது போய் சாக்கடையில் போய் விழுந்துடாத. பொறுமையாக இருங்க. எவ்வளோ நாள் தான் வாசல் பொறுமையாக இருக்கிறது? அவ்வளோ நாள் நீ பொறுமையாக இருந்துட்ட, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு. பொறுமை தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும். பொறுமை கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். பொறுமை கர்த்தரை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. இன்னும் எனக்கு இவ்வளோ வயசாச்சு, இன்னும் நான் ஸ்கூட்டர் தான் போயிட்டுருக்கேன். பொறுமை, பி பேஷன்ஸ். என் கான்சன்ட்ரேஷன் கார்லேயோ பைக்லேயோ வீட்லேயோ இல்லை. என்னுடைய சிந்தனைலாம் எப்படியோ ஆண்டோட வருகையில் போகணும். தெய்வ சித்தம் நடக்கணும். பொறுமையாக இருங்க. பாடுகளில் எப்படி இருங்க? உபத்திரத்தில் எப்படி இருங்க? பொறுமையாக இருங்க. பொறுமையை எழுந்துடாதீங்க. ஆமே. ஹல்லேலூயா. அடுத்தது கர்த்தர் சொல்கிறாரு லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்போது என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஜெபம்னாலே என்ன வந்துடும்? சோறு வந்துடும். சில ஆளுங்க ஜெபம் பண்ணா உடம்பளிக்கும். ஜெபம் பண்ணனா அப்போ தான் தூக்கம் வரும். சீக்கிரம் தூங்கணும். அது வரைக்கும் டிவி பார்த்துன்னு இருப்பானுங்க. அது வரைக்கும் மொபைல் நோண்டிங்க. வாங்கடா ஜெபம் பண்ணலான்னா உலகத்தில் எங்கே இருந்தால் அந்த கொட்டாய் வருந்தில் ஆன நீரான மாதிரி இருக்கா. நீங்கள் நீர் யானை பார்த்தது கிடையாதுல்ல? ஹிப்போபோட்டமஸ். அந்த காலத்துலலாம் சர்க்கஸில் நீர் யானை வச்சுன்னு இருப்பாங்க. அது நம்ம வாழை முறுக்கி விட்டோன்னா அது பின்னால் வாயை திறந்துக்கும். அது இவ்வளோ பெருசாக திறக்கும். பார்த்துருக்கீங்களா? ஜப்பான்னு சொன்னோன்னே நீர் யானை கொட்டை விடுறவர் அது ஜபம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் தான் தூங்க போகிறான். இல்லை, அவன் திரும்பி உட்காந்து செல்ஃபோன் நோண்டின்னு இருப்பான். ஏன் அது எங்கே எதனால் இப்படி வந்துச்சு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரிலாம் இருந்தால் ஆண்டோட வருகையில் என்ன செய்ய முடியாது? போக முடியாதுங்க. உங்களை உட்கார வச்சு கத்தர் ஆசிரிப்பார், கத்தர் நடத்துவார், கத்தர் போஷிப்பார்னு சொல்லிட்டு கத்தோட வருகையில் 90% போகலாட்டினா நான் தான் அதுக்கு பொறுப்பு. ஜெபம் பண்ணுங்க. சாப்பாடுக்கு ஜெபம் பண்ணுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஜெபம் பண்ணுங்க. போய் சேர்ந்தோன்னே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபம். காலை ஏஞ்சோன்னு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த புதிய நாளை கொடுத்துறியே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த நாள் எனக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. நான் என் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, எல்லாமே நீங்கள் தான் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலை ஏஞ்சோன்னு ஆண்டவரே ஏசப்பா எனக்கு நல்ல வேலை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் நிறைய பணம் கொடுங்க ஏசப்பா. இது கேட்டு தரித்திரங்களை விட்டு போகாது. காலை ஏஞ்சோன்னு கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஜீவனை கொடுத்தீங்க, நல்ல சுகம் கொடுத்தீங்க.
ஆமாம், தூக்கத்தில் போனாங்க, திருப்பி காலைல ஏஞ்சி டீ கொடுக்க போனாங்களாம். பார்த்தா எங்கே டீ ஆன்னு வாய் தந்துக்கிறாரு. போயிடுச்சு ராத்திரி தூக்கத்திலே. எங்கள் அம்மாவோட கடைசி தம்பி. எவ்வளோ சுவிசேஷம் சொன்னோம். அவர் பேருங்க புருஷே ராஜன்வார். எவ்வளோ எவ்வளோ சத்தியம். பரியாசம் பரியாசம் பரியாசம், பயங்கர பரியாசம். படுத்தார். காலை எங்கள் அத்தை போய் கொண்டு போய் காஃபி கொடுக்குறாங்க 7 மணிக்கு. ஆன்னு கிடக்கிறாராம். போயிடுச்சு ராத்திரி தூக்கத்திலே. அந்த மாதிரி எத்தனை கேஸு நர்சம்மாட்ட கேளுப்பாங்க. பேஷண்ட் இருப்பாங்க டியூட்டி முடிச்சு போகிறப்போ. காலை 7-6 மணிக்கு டியூட்டி போனால் பேஷண்ட் போயிடுச்சு. இங்கே பேஷண்ட்டாங்க ராத்திரி 2 மணிக்கே போயிடுச்சு. எடுத்துன்னு போய் பாடியை மாச்சல் இருக்குதுன்னுவாங்க. அந்த நிலமை உங்களுக்கு எனக்கு வந்துடக்கூடாது. காலை ஏஞ்சுன்னு ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், புதிய ஜீவனை கொடுத்துரே, புதிய நாளை கொடுத்துரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபத்தில் கர்த்தரோட இணையுங்க. ஆமென். 3 காரியம் கர்த்தர் சொன்னார் சபைக்கு. என்னருங்க? உண்மையாரு, பொறுமையாரு, ஜெபம் பண்ணதில் உறுதியாரு. இப்படி இருந்தீங்கன்னா அவனோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம். இல்லைன்னா அந்த நாளிலே நீ பிறவாமல் இருந்தால் உனக்கு நலமாக இருக்கும். ஒரு முறை தான் ரட்சிப்பு, ஒரு முறை தான் ஞானஸ்தானம். சும்மா எடுத்துனே இருக்கக்கூடாது, ஞானஸ்தானம் எடுத்துனே இருக்கக்கூடாது. ஒரு முறை தான் வருகையில் உனக்கு சான்ஸ். ஒன்லி ஒன்ஸ். தேர் இஸ் நோ செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்லி ஒன்ஸ். அந்த ஒரே முறையில் எக்கால சத்தம் கேட்டோன்னா என்ன பண்ணிடணும்? போயிடணும். கைவிடப்பட்டவங்களுக்கு you have to be in the Antichrist regime, and then after you have to stand on the throne of judgment. ஆண்டவர் கேட்பார், நான் தானேப்பா சீயன் தோட்டம் ஏஜி சபையில் கொண்டு போய் வச்சேன், ஊழியக்காரனை வச்சு எவ்வளோ சொன்னேன்னு. நீ உட்காந்து தூங்கிட்டு இருந்த, நீ உட்காந்து செல்ஃபோன் நோண்டிட்டு இருந்த, நீ உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருந்த. நான் என்னப்பா பண்ண முடியும்? இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே. ஆமாம், இப்போ இங்கே போய் அங்கே மறைஞ்சினுங்கிறாங்க. வசனத்தை கேட்க முடியல. லெத்தார்ஜி. அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். நீங்கள் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பொறுமையாக இருங்க, கர்த்தர் உங்களை எண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் எல்லா சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஜெபத்தில் தரித்திருங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் இந்த கடைசி காலத்தில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். கிட்டே வாருங்கள். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை என்ன செய்ய வேண்டும்? செப்பனிட வேண்டும். தேவ ஜனமே, தகர்க்கப்பட்ட உன் ஜெப வாழ்க்கை, தகர்க்கப்பட்ட உன் உண்மையான வாழ்க்கை, தகர்க்கப்பட்ட உன் பொறுமை, தகர்க்கப்பட்ட உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, தகர்க்கப்பட்ட உன்னுடைய விசுவாசம், தகர்க்கப்பட்ட அன்பு இந்த நாட்களிலே என்ன செய்ய விடணும்? செப்பனிடப்பட வேணும். இட் ஹாஸ் டு பி ரிப்பேர், இட் ஹாஸ் டு பி செட் ரைட். எல்லாம் செட் ரைட் பண்ணுங்க. மாமியார்கிட்ட பேசலையா? மருமக போய் பேசு. மாமியாரு கொஞ்சம் கேளுங்க. பார்க்கறது அந்த கிழவிங்க பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்ச அட்டகாசம் இல்லை. இங்கேயும் தூண்டி விட்டுறது, அங்கேயும் தூண்டி விட்டுறது, இங்கேயும் ஒன்று சொல்றது, அங்கே ஒன்று. என்ன தடவை பொண்டாட்டி ஒழுங்காகவேன்றது. அப்புறம் அங்கே ஏம்மா வாம்மா வா, உனக்கு அதுவும் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், உன் புருஷனை இதெல்லாம் செய்யாத, அவனை வைக்க வேண்டியத்தில் வை. இங்கேயும் கிள்ளி விடுறது, பையன்கிட்ட என்ன போய் விட்டுறது, ஆட்டி விட்டுறது. இதெல்லாம் வேலைக்காகாது. மாமியார் ஒழுங்காக இருக்கணும். ஆமாம், நீ வாழ்ந்து முடிச்சிட்ட, உன் மகனையும் மகளையும் ஒழுங்காக வாழ வை. சத்தம் வராத மாமியார்கள் ஆலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆளே இல்லையா? ஆமாம், ஒழுங்காக இருக்கணும். மருமகளும் ஒழுங்காக இருக்கணும். மருமக ஆமாம், மாமியாருக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச குழம்பை எடுத்து சுட வச்சு, அந்த சுட வச்ச குழம்புல கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டு
சுற்றி விட்டு கெட்டு போயிருக்கோம். ஆமாம், நல்லாவே தெரியும், பூசணம் பிடிச்சிருக்கோம். நடக்கிறதானே சொல்கிறேன். பூசணம் பிடிச்சிருக்கோம், அது அத்தைக்கு தானே, கொடு, மேலாட்ட எடுத்து கொடு, மேலாட்ட எடுத்து விட்டு ஒரு நாள் நீ, ஆமாம், நீ மாமியாருக்கு அலுமினியம் சட்டியில் சோறு கொடுத்தினா உனக்கு ஒரு மருமக வருவா, அவன் நாய் தட்டில் உனக்கு சோறு கொடுப்பா. கவனமாக இரு. அம்மாவை கனப்படுத்து. பாஸ்டர் உங்கள் வீட்டு கதை சொல்கிறீங்களான்னு? எங்கள் வீட்டு கதை சொல்லலை, நம்ம வீட்டு கதை சொல்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு அருமையான ஒரு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்குறார். அல்லேலூயா. சோதரர் நல்லா உபசரிக்கிறாங்க. சில நேரத்தில் உட்காந்து அழுவேன், ஆனந்த கிடைக்கும். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். நான் பிள்ளைகளுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணல, ஆனால் ஆண்டவர் சரியாக கொடுத்துருக்குறாரு. அல்லேலூயா. சோதரர் எல்லாரோடும் இல்லை செட்ரைட் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள்? செட்ரைட் பண்ணுங்கள். பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். என்ன செய்யுங்க? பலிபீடத்தை செப்பனிடப்பட்ட பலிபீடத்தில் தான் அக்கினி வரும். செப்பனிடப்பட்ட பலிபீடத்தில் கர்த்தர் மகிமைப்படுவார். செப்பனிடப்பட்ட பலிபீடத்தில் கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணுங்க. ஆண்டவரோட செட்ரைட் பண்ணுங்க. ஆண்டவரை விட்டு தூரமா போகாதீங்க. இனிமேல் நான் இது ஊழியம் செய்ய மாட்டேன், நான் இப்படி இருக்க மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், வருகிற போக முடியாது. சபை கர்த்தருடைய, கர்த்தர் யாராவது வச்சு கர்த்தர் வேலையை செய்வார். அல்லேலூயா. நான் இந்த இடத்துல இந்த ஊழியம் நடக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். சபை யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். ஸ்தோத்திரம். அது அசெம்பிளி சாப்கான நம்ம ஒரு அங்கத்தினரா இருக்கிறோம். நம்ம ஒன்றும் அசெம்பிளி சாப்கான ஆளுகை கூட இல்லை, கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம சொந்தமா நிலத்தை வாங்கி நம்ம ஒருத்தருடைய ஒரு பைசா வாங்காம காலையை கட்டி எல்லாத்துக்கும் ஏசி போட்டு உங்களை உட்கார்ந்து, யார்கிட்ட பணம் வாங்கணும், யார் காசு கொடுத்தா ஏசிக்கு, யார் பில்டிங் காசு கொடுத்தா, யார் நிலத்துக்கு காசு கொடுத்தா, ஒத்த பைசா வாங்கல. கர்த்தருடைய அன்பினாலே வாங்கி போட்டு உங்களை உட்காரிச்சு சக்தி கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அல்லேலூயா. பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். அந்த பலிபீடம் யாரும் நீங்களும் நானும் தான். அந்த பலிபீடத்தை செப்பனிடுங்க. கர்த்தருடைய மகிமை உங்க மேலே இறங்கும். பலிபீடம் செப்பனிடப்பட்டவர்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. 37 வசனம். கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அவ்வளவுதாங்க. செப்பனிடப்பட்ட பலிபீடத்தில் என்னை கேட்டறலாம் ஆண்டவரே, என்னை கேட்ட உண்மையாய் அவன் கூப்பிட்டான். தன்னை தாண்டி கூப்பிட்டான். பொறுமையாய் இருந்து கூப்பிட்டான். கர்த்தர் செப்பனிடப்பட்ட பலிபீடத்திலே கர்த்தர் தன்னுடைய மகிமை இறக்கினார். சொல்லுங்க, யார் செப்பனிடப்பட முடியும்? பலிபீடத்தை. உண்மையுள்ள மனுஷன் பலிபீடத்தில் என்ன செய்யணும்? செப்பனிடப்படணும். செப்பனிடப்படும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சில கொஞ்சம் கல் இப்படி சாயம், சில கல் ஒட்டாது, சில கல் நான் வரமாட்டேன்னு சொல்லும், சில கல் சொல்லும் நான் இவரோட இணைய மாட்டேன், 12வது கல் சொல்லும் நான் 11வது கல்ல இணைய மாட்டேன், 10வது கல் சொல்லும் நான் 11வது கல்லோட இணைய மாட்டேன், அவரு இப்படி இவர் இப்படி. இதெல்லாம் சரியாகாது. அப்படி கொஞ்சம் பொறுமையா இருந்து அந்த கல்லெல்லாம் நீ அடுக்கு. கத்த சொல்ற அடுக்கிறதுக்கு நீ நல்ல ஜெபம் பண்ண. செப்பனிடப்படும் பொழுது சொல்ல, செப்பனிடும் பொழுது உன் வாழ்க்கையை செப்பனிடும் பொழுது, உன் வாழ்க்கையை செட்ரைட் பண்ணும் பொழுது, திருநியா போய் ஒரு பொருளை போய் கொடு. கடனை வாங்கி கடன் கொடுக்காம இருக்கியா, போய் கொடு. இல்லைன்னா வரையில போக முடியாது. பணம் கொடுக்காத லிஸ்ட் ராஜகையில் இருக்குது. காசை வாங்குற வரைக்கும் ஐயா தோத்துறோம். காசு வாங்க குட் மார்னிங், என்ன குட் மார்னிங், பார்த்தும் பார்க்காம போயிடுறது. பணத்தை வாங்கிட்டா என்ன பண்ணணும்? திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். அருமையான இடத்தை செட்ரைட் பண்ணுங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளதா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், ஜெபம் பண்றதுல உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தர் கைவிட மாட்டார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவங்களுக்கு நல்லது, எல்லாவற்றும் நல்லது. உண்மையுள்ள மனுஷனாக இருக்க, ஆண்டவருக்கு உண்மையா இருக்க, சபைக்கு உண்மையா இருக்க, போதகருக்கு உண்மையா இருக்க, கணவனுக்கு உண்மையா இருக்க, மனைவிக்கு உண்மையா இருக்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்க, நீ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் காப்பார்.
ஆமென் ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மூணு காரியம் தான். உண்மையா இருக்க ஆண்டவரே, எனக்கு இன்னும் உண்மையா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலில் உண்மையா இருந்தான். தானியேல் ஜெபத்திலே உண்மையா இருந்தான். நகோமி ரூத் நகோமிக்கு கீழ்ப்படிதலில் உண்மையா இருந்தான். கர்த்தர் ரூத்தை எப்படி ஆசீர்வதித்தார்? அவளுடைய சந்ததியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றினார். நகோமியும் ரூத்தும் நகோமியும் நகியும் சரியமா இருந்தாங்க. இந்த கடைசி காலத்தில் தேவஜனமே நாமும் ஆண்டவரும் நாமும் நானும் சபையும் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைக்கப்படாத பட்சத்தில் ஆண்டவருடைய எக்காசத்தை கேட்கப்படாது. ஐயா, நீ உலகத்துக்கு மேல வேலை பணம் அங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. ஆனா ஜெபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, வேத தியானிக்க நேரம் இல்லை, இயேசு குறித்து சொல்வதற்கு நேரம் இல்லை. அப்படின்னா கைவிடப்பட வேண்டிய நிலைமை வரும். வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டியது இருக்கும். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, உண்மை உள்ளவனா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இயேசு கொஞ்ச நேரம் நல்லா நான் ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தகப்பனே, நான் இன்னும் எல்லாத்துலயும் உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீடிய பொறுமை உள்ளவனா இருக்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. எல்லாத்திலும் உனக்கு வீம்பு செய்கிறவன், உன்னை ஒம்புக்கு இருக்கிறவன், உன்னை கனவீனப்படுத்துகிறவங்க எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் நீ பொறுமையா இருக்கும் பொழுது கர்த்தர் உன் தலையை உயர பண்ணுவார். கர்த்தர் உன் தலையை உயர பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உன் தலையை உயர பண்ணுவார். கர்த்தருடைய மகிமை உங்களோட வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கும். அல்லேலூயா. கரலை கட்டி ஆராதீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க நான் நீடிய பொறுமையா இருக்க. அல்லேலூயா. தேவ கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்கிறார். நீடிய பொறுமை, அந்த கர்த்தருடைய பட்டயம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அவர்களுக்கோ கர்த்தருடைய பட்டயம் அது பயங்கரமா இருக்கும். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானது. ஆமென். எல்லா கண்களை முடியாதவே இன்னும் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் மேலே பார்க்கணும், உட்காந்துருக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இயேசுவே உண்மையா இருக்க கிருபை செய்யும். ஆண்டவரை நாம மகிமைப்படட்டும். இந்த வார்த்தை ஒன்றாக தலையில் எல்லாவற்றையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.